யூஸ்டு கார் வாங்கும்போது என்னென்ன பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். யூஸ்ட் கார் வாங்கும்போது 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், ரெண்டாவது வந்து டெஸ்ட் டிரைவ், மூணாவது வந்து பேக்ரவுண்ட் செக். இந்த 3 ப்ராசஸையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்ல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்ல என்ன அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கறது, கண்ணால பார்த்து வண்டியில வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. பெயிண்ட்ல வந்து ஏதாவது ஃப்ளா இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ரீபெயிண்ட் ஆயிருக்கா பேனல்ஸ் அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்க முடியாதவங்க வந்து ஆன்லைன்ல வந்து பெயிண்டோட திக்னஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் விற்கிது. அதை வச்சு பார்த்தா எவ்வளோ மைக்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சர்டன் மைக்ரான்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து ரீபெயிண்ட் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து சர்டன் பேனல்ஸில் வந்து ஏதாவது வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்களா, ரொம்ப மேஜராக அடிபட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன அடிபட்டு வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அப்படி வந்து ஒரு அடியுமே படாமல் ஒரு காரை வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மேஜர் இம்பேக்ட் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பில்லர்ஸில் ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர், அப்புறம் வந்து ஃப்ரண்டல் இம்பேக்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வண்டிகளை வந்து வாங்காமல் தவிர்க்கிறது வந்து நல்லது. அப்புறம் வந்து டெஸ்ட் டிரைவ். டெஸ்ட் டிரைவில் வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டியோட என்ஜின் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அதோட சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குது, பிரேக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓட்டும் போது அப்புறம் இங்கேருந்து சத்தம் ஏதாவது வருதா இப்படிங்கிறது வந்து டெஸ்ட் டிரைவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு என்ஜினோட ஸ்டார்டிங் வந்து கோல்டு ஸ்டார்ட்டில் நமக்கு ஸ்டார்ட் பண்ண ஆப்ஷன் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து ஒரு வண்டியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிது அப்படின்னா பார்த்து வாங்குங்க. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் செக், இந்த வண்டியோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, இந்த வண்டி வந்து ஏதாவது வந்து மேஜர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ஆயிருக்கா, அப்புறம் வந்து மேஜர் ரிப்பேர் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த பேக்ரவுண்ட் செக்கில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து அந்த வண்டியோட கம்பெனி ரெக்கார்ட்ஸில் இருந்து பார்த்து வாங்குறது நல்லது. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ஷோரூமில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து வண்டி நல்லா இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி பேக்ரவுண்ட்லையும் வந்து என்ன மாதிரி சர்வீஸ் ஆகிருக்கிறது பார்த்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு காஸ்ட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அது செலவு பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து சொந்தமாக பார்க்க தெரியல அப்படின்னா ஒரு தெரிஞ்ச ஆளை வச்சு பார்த்து வாங்குறது கண்டிப்பாக கட்டாயம். இது இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து மேலே வந்து ஏதாவது வந்து கேஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது வந்து ஃபைன் ஏதாவது கட்ட வேண்டி இருக்கா அப்படிங்கிறது வந்து வாகன்.com அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து வெஹிக்கிள் நம்பர் போட்டால் இந்த வண்டியோட எத்தனை ஓனர்ஷிப் ஆகிருக்கு, இந்த வண்டியில் வந்து ஏதாவது ஃபைன்லாம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தா தெரிஞ்சு. இதெல்லாம் தான் மேஜர் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக வண்டி வாங்க.